ஹாய் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சில சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. சில சிலபஸ் பார்த்தீங்கன்னா புதுசாகவே அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது இந்த ஃபாலோயிங் போஸ்டிங்க்கு. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா மார்ச் 5 பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. சில சிலபஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் என்ன சிலபஸ் மெயினாக அப்படின்னா ஐடி ஸ்டாண்டர்டு. இதில் என்ன என்ன டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2025 ஒரு ஹியூஜ் வேகன்சி வந்துச்சு இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். அதில் மெக்கானிக்கலுக்கு நிறையா போஸ்டிங் வந்துச்சு, மேபி எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதேமாரி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 10 சப்ஜெக்ட்டுக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் மெக்கானிக்கல். ஏன்னா மெக்கானிக்கலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6 சப்ஜெக்டோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடும் பண்ணியிருக்காங்க, அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ மேபி நம்ம ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் இங்கே இருக்க பாருங்க அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி 11. ஓகே, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 7/7/2026. கண்டிப்பாக ஜூலை 7 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ஃபாலோயிங் போஸ்ட். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் எல்லாம் 100% பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, அதுக்காக தான் இப்போ சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா ஒரு 10 சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு மெக்கானிக்கல் சப்ஜெக்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் 10ல் பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீசல் மெக்கானிக் 100% பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம். இப்போ மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் கீழே இருக்கிற பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இல்லை டிப்ளமோ மெக்கட்ரானிக்ஸு, இல்லைன்னா பிஇ ஆட்டோமொபைலு, டிப்ளமோ ஆட்டோமொபைலு, அதுக்கப்புறம் பிஇ ஏரோநாட்டிக்ஸு. ஓகே, ஏரோநாட்டிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வரும். இதில் பிஇ அக்ரிகல்ச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெக்கானிக் கீழே தான் வரும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பாருங்களேன், டீசல் மெக்கானிக்கு, த இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், அந்த கெமிக்கல் பிளான்ட்டு, மெக்கானிக்கல் அக்ரிகல்ச்சரு, ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட், ட்ரோன் பைலட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் இன்ஜின் ஃபிட்டர். ஓகேங்களா? இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 100% மெக்கானிக்கலுக்கு தான். அப்போ ரிமைனிங் போஸ்ட்ல என்ன? இப்போ எக்ஸாம்பிள் ஃபயர் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி சொல்கிறோம்ல, இது வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில் எலக்ட்ரிக்கலும் வரலாம். ஓகேங்களா? 3 டிபார்ட்மெண்ட் எலிஜிபிளாக இருக்கும். பிளம்பர் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அண்டு சிவிலும் எலிஜிபிளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டர் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் இந்த சிவில் பார்த்தீங்கன்னா அது எலிஜிபிளாக இருக்கும். இந்த டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா? அதனால இதில் பார்த்துங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம ஒன்லி இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான், மார்ச் 5 தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 5 2026 தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஐடியில் லாஸ்ட் 10 இருக்குல்ல இங்கே இருந்துங்க. ஓகே, டீசல் மெக்கானிக்ஸ்ல இருந்து இது வரையுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ட்ரேட் த மெக்கானிக் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரேட் அந்த மெக்கானிக்கல் டீசல் அந்த இதை பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் மெக்கானிக்கல் டீசல் அதோட சிலபஸ் இதான். இது பார்த்தீங்கன்னா ஐடியில் இது அப்படியே இருக்குது. ஓகே, இந்த சிலபஸ் இருக்குல்ல, இந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நமக்கு ட்ரேட் மெக்கானிக்கல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த சிலபஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதில் ஃபோக்கஸ் ஆகி தான் வருது. மெக்கானிக் த டீசல் இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த டீசல் மெக்கானிக் இருக்குல்ல, அந்த இதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மெக்கானிக் டீசல்னு கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சிலபஸ் நமக்கு டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் எல்லாமே இந்த ஐடி புக்கில் கவர் ஆகுது. இந்த 300 பேஜை நீங்கள் படிச்சீங்கன்னா போதும். ஓகே, அந்த சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, சேஃப்டி மெஷரிங், மார்க்கெட்டிங், ஃபாஸ்டிங், ஃபிட்டிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஹைட்ராலிக் நியூமாட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த சேஃப்டி, இது ஒர்க் ஷாப், இந்த எல்லாமே வந்துடும். இந்த மேக்கிங் டூல் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங், ஃபிட்டிங், அந்த ஹைட்ராலிக் நியூமாட்டிக்ஸ் சொன்னல, இந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த 300 பேஜை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீசல் மெக்கானிக் ஓகேங்களா இந்த போஸ்டிங் போயிடலாம்.
அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேங்க, இந்த ஃபாலோயிங் போஸ்டிங் வந்து இது குரூப் 4ஓட போஸ்டிங் கிடையாது. குரூப் 2ஏக்கு ஈக்குவலான போஸ்டிங் இது. இது வந்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். நீங்க ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ற போஸ்டிங் இது. ஓகே, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கும்ல. அதே மாதிரி கவர்மெண்ட் ஐடிக்கு இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இதுக்கு அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸ் மூலியமா நமக்கு போஸ்டிங் அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே, டிஎன்பிசி தான் நம்ம கண்டக்ட் பண்ண போறாங்க. இதே சிமிலர் எக்ஸாம் 2025ல கண்டக்ட் பண்ணாங்க. அதுல மெக்கானிக்கல் இன்ஜினியர் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போயிட்டாங்க. ஓகே, இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ல அதுலயும் ஹியூஜா பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு தான் நிறைய வேகன்சி விட்டுருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், ரோபோட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், ப்ராசஸ் கண்ட்ரோலு, சிஎன்சி, இந்த மாதிரி நிறைய இதுக்கு அவங்க உள்ள போயிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸாமினேஷன் மெக்கானிக்கலா லாஸ்ட் டைம் வந்து எழுத முடியாதவங்க, இல்லை எழுதி நான் லாஸ்டா ஒரு 2 or 3 மார்க்ஸ்ல எனக்கு இந்த எக்ஸாமினேஷன் போயிடுச்சு, எனக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த இயர் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்க ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சப்ஜெக்டை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா டைம் இருக்கு. நோட்டிஃபிகேஷனே ஜூலைல தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு 2 months 3 months கழிச்சு தான் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஹார்டா ஒரு 6 months இருக்குது. ஓகே, இதுல நீங்க உட்காந்து ஒரு 2 or 3 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உள்ள போறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா நாங்க டெஸ்ட் பேட்ச் நிறைய கண்டக்ட் பண்ணோம். ஓகேங்களா? அதுல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிட்டாங்க. அதுல நிறைய பேர் வந்து பார்டர்ல நிக்கிறாங்க. சில பேர் வந்து ஒரு 5 marksக்குள்ள எனக்கு கிடைக்காத போயிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு அந்த கம்யூனிட்டி ரேங்க் வரல, ஓவரால் ரேங்க் வரல அப்படிங்கிறாங்க. அதனால அதை பாஸ்ட்டை விட்டுருங்க. ஃபியூச்சர்ல இனிமேல் இந்த மாதிரி போஸ்டிங் வரப்போகுது. அதுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் இது பார்த்தீங்கன்னா டீசல் மெக்கானிக் 100% மெக்கானிக்கலுக்கு தான். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெக்கானிக்கல் கெமிக்கல் பிளான்ட் இங்க இருக்கு பாருங்க. த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் த மெக்கானிக்கல் த கெமிக்கல் பிளான்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெக்கானிக்கல் த கெமிக்கல் பிளான்ட். இதே ட்ரேட் தான் ஐடியில இருக்குது. ஓகேங்களா? இதே ட்ரேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் இருக்கு. ஓகேங்களா? இதே மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க இருக்கு பாருங்களா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இந்த கெமிக்கல் பிளான்ட் இருக்குல்ல, இதே சிலபஸ் தாங்க. இதுலயும் ஒரு 340 பேஜுங்க. ஓகேங்களா? இந்த 340 பேஜ் தான் அதை நம்ம சிலபஸா கொடுத்துருக்காங்க. நீங்க கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுக்கு வந்து வேற மெட்டீரியல்லாம் ப்ரிப்பேர் பண்ண அவசியமே கிடையாதுங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாண்டர்ட் என்ன புக் அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அந்த புக்கை மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா நீங்க ஹை மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக் அக்ரிகல்ச்சர் மிஷினரி. ஓகேங்களா? அதுக்கான சிலபஸ் தான். இது முடிச்சாலும் போடுறதா அக்ரிகல்ச்சர் மிஷினரின்னு போடுவாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் தான் வரும். பேசிக் எலக்ட்ரானிக், ஹைட்ராலிக் நியூமாட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், கூலிங் சிஸ்டம், லூப்ரிகேஷன், ஃபியூல் சிஸ்டம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஒயர்லெஸ் டயர், சாயில் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். மேபி இந்த போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல், பிஇ மெக்கானிக்கல், டிப்ளமோ மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அனானிஸ்ட் கீழே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இந்த போஸ்டிங் வரதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுவுமே அதே தாங்க. அதே சிலபஸ் தான். ஐடிஐல என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் காப்பி பண்ணி டிஎன்பிசியில் வச்சிருக்காங்க. ஏன்னா மெக்கானிக்கல் அக்ரிகல்ச்சர் த மிஷினரி. ஓகே, இதுக்குள்ள நீங்க போஸ்டிங் பண்ணி இந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேஃப்டி மெஷரிங் அண்ட் மார்க்கிங், அது ஃபாஸ்டிங் ஃபிட்டிங், பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஹைட்ராலிக் நியூமேட்டிக்ஸ். இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ஐடிஐல இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட சிலபஸ் எடுத்து பாருங்களேன். ஓகேங்களா? இது மெரைன் ஃபிட்டரு. இப்போ இங்க இருக்கலைங்க, இந்த சிலபஸ் எடுத்து பாருங்களேன். அங்க என்னென்ன சிலபஸ்லாம் கொடுத்துருக்கோனோ அதுதான். அதே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், ஹைட்ராலிக் நியூமேட்டிக்ஸுங்களா, அதே சப்ஜெக்ட் தாங்க இருக்கும். ஓகேங்களா? பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஹைட்ராலிக் நியூமேட்டிக்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் மார்க்கிங், அதே தான் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மெஷரிங் அண்டு மார்க்கிங் ப்ராக்டிஸ். அதான் மோஸ்ட்லி நமக்கு இங்க என்ன சப்ஜெக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதான் இதில் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் காம்போனன்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் அண்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இந்த இன்ஜின், டீசல் இன்ஜின் ஓவர் வியூ, அதோட டீசல் இன்ஜினோட காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் உள்ளது தான். ஓகேங்களா? அதனால இதுவும் 100% மெக்கானிக்கல் வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இந்த ஃபயரிங் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மெக்கானிக்கல் மட்டும் பார்த்துருவோம். ஓகே, ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட் அப்படிம்பாங்க, அதான் ட்ரோன் பைலட் அப்படிம்பாங்க. இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் பைலட் இருக்குல்ல. ஓகேங்களா? இந்த ட்ரோன் பைலட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூனியர் பைலட்னு ஒன்று இருக்கும்.
ஓகேங்களா? இதுல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்க ஜூனியர் பைலட்ன்னு ஐடில ஒரு சிலபஸ் இருக்குது. அத தான் நமக்கு அந்த மாரி மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, ஜூனியர் ட்ரோன் பைலட்ன்னு குடுத்து, ஆர்பிய வச்சு தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்பி அப்படிங்கிறது ரிமோட் பைலட்டட் ஏர்கிராஃப்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? நீங்க இப்ப இது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிலபஸ் தான். 1 இயர் கோர்ஸ் தான் இது. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்களேன். ஆர்ஏபி. ஓகே. ரிமோட்லி அ பைலட்டட் ஏர்கிராஃப்ட். இப்ப நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதான் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப கம்மியான சிலபஸ்ங்க இது. ரிமோட் லேப் பார்த்தீங்கன்னா, ஒரே பேஜ்லயே முடிஞ்சிரும். அவ்வளோதான் நமக்கு சிலபஸே. ஓகே. இதுல வந்து சிவில் ஏவியேஷன பத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஏபி தான். எல்லாமே ஆர்ஏபிய பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம ஐடில பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ட்ரோன் பைலட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல அதனால தான் பிராக்கெட்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்ரோன் பைலட் அப்படின்ட்டு. ஓகே. ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட் தான் இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன் பைலட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதுக்கான மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்குது. இதை நீங்க ஓரளவு கோ த்ரூ பண்ணீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். நம்ம ட்ரோன் பைலட் பொறுத்தவரையும் ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரோனை பத்தி இதுவும் 100% மெக்கானிக்கல். ஓகேங்களா? மேபி எலக்ட்ரானிக்ஸ் சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு பார்த்தீங்கன்னா ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட்டும் மெக்கானிக்கலுக்கு தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க மெரைன் இன்ஜின் ஃபிட்டர். ஓகேங்களா? இதுவும் பியூர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஓகேங்களா? அந்த பேசிக் ஃபிட்டிங்ஸ், சீட் மெட்டல் பாருங்களேன். இந்த சீட் மெட்டல் பைப் ஃபிட்டிங்கு, இன்ஜினோட இன்ட்ரொடக்ஷன் அதான் ஓவர் வியூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் கூலிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சிஸ்டம், பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? அந்த பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆக்சிலரி சிஸ்டம், மெரைன் ரெஃப்ரிஜரேட்டர், மெரைன் பெயிண்ட்ஸ் இந்த இதான். ஓகேங்களா? அப்ப இப்போ 6 சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த டீசல் மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல், கெமிக்கல் பிளானட்டு, மெக்கானிக்கல் அக்ரிகல்ச்சர் மிஷினரி, ரிமோட்லி பைலட்டடு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெரைன் ஃபிட்டர். ஓகேங்களா? இது பியூரா பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் தான். இப்போ எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்னமும் 2 3 சப்ஜெக்ட்ல ஆட் ஆகுங்க. எதுல அப்படின்னா ஃபயர் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. பட் அது ஓவராலா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரும். சிவிலும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த பிளம்பர் அண்ட் பெயிண்டர் இருக்குல்ல, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலும் சிவிலும் சேர்ந்து வரதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால இந்த 2026ல இந்த 10 போஸ்ட்ல மெக்கானிக்கலுக்கு மட்டும், பியூர் மெக்கானிக்கலுக்கு மட்டும் 6 போஸ்ட் வந்து கம்பல்சரி வரப்போகுது. இதை தாண்டி நிறைய போஸ்டிங் வரப்போகுது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த போஸ்டிங் கம்பல்சரி வரும். இதை தவிர சிஎன்சியா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், ப்ராசஸ் கண்ட்ரோல் இதுவும் வரதுக்கான அந்த பாசிபிலிட்டி இருக்கு. ஒர்க் ஷாப் கால்குலேஷன், இன்ஜினியரிங் டிராயிங், ஓகேங்களா? அதுக்குமே நம்ம வேகன்சி இருக்குது. அதுக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்க எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, இணையில இருந்தே இதை நீங்க டவுன்லோட் பண்ணி, ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் போட்டு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா 6 மந்த்ஸ்ல எக்ஸாமினேஷன் வரப்போகுது. நோட்டிபிகேஷன் 3 மந்த்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா? நோட்டிபிகேஷன்ல தான் நமக்கு நம்பர் ஆஃப் போஸ்டிங் தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து சிலபஸ் தான் விட்டுருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஐடியா தெரியுது. பட் இதுல தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கு அப்படின்றது தெரிய போகுது. ஓகேங்களா? அதனால கண்டிப்பா மினிமம் ஆச்சு போஸ்டிங் இருக்கும். ஓகே. அதனால இப்பல இருந்து ஒரு 2 ஆர் 3 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் போஸ்டிங் எதுக்கு அதிகமா வருதோ அதுல ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ஈஸியா உள்ள போயிடும். ஓகேங்களா? அதனால நீங்க டிசைட் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஃபெமிலியரா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சப்ஜெக்ட் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ரிலேட்டடா இனிமேல் ஃப்ரீக்வெண்டா பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா லாஸ்ட் இயர்மே நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் டிராயிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 2லலாம் போயிருக்காங்க. ஓகேங்களா? டாப் 10ல பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பேட்சில் படித்த எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு 5 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால நாங்கள் ஓரளவு கரெக்டாக தான் கொஸ்டின் எடுப்போம். அதேமாதிரி ஐடி புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நாங்கள் கவர் பண்ணுவோம். ஓகே. மிச்சம் எந்த போஸ்டினுமே கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்லையுமே நாங்கள் சொன்னது தான். ஓகே. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும் ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சிலபஸ்க்கு ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியலை தாண்டி கொஸ்டின்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால ஃபோர்த்கமிங் வீடியோஸ் நிறையா வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சிவில்கான ரிலேட்டட், ஓகேங்களா? அந்த பிளம்பர், இந்த ஃபயர் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, பெயிண்டர் ஜென்ரலை பற்றி கொஞ்சம் டீப்பாக படிப்போம். ஓகேங்களா? அது ஏன்னா அது வந்து காமனாக மெக்கானிக்கலுக்கு இருக்கும், இந்த சிவிலுக்கு இருக்கும். அதனால அதை கொஞ்சம் நம்ம
எலாபரேட்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.